வணக்கம். புதுவை தலைமை செயலகத்தில் நீதித்துறை மற்றும் காவல்துறைக்கு இடையே சுமூகமான நல்லுறவு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுவை நீதித்துறை மற்றும் காவல்துறைக்கு இடையே சுமூகமான அணுகுமுறை குறித்த நல்லுறவு ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை நீதிபதி ராமசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் நீதித்துறை சார்பில் நீதிபதிகள் மோகன்தாஸ், தண்டபாணி, தாமோதரன், உத்ராபதி, காவல்துறை சார்பில் SSP சந்திரன், ஆயுதப்படை கமாண்டன்ட் ஆண்டோ அல்போன்ஸ், SPக்கள் சிவதாசன், நந்தகோபால், தெய்வசிகாமணி, பழனிவேலு மற்றும் அனைத்து இன்ஸ்பெக்டர்கள், நீதிமன்றங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டு அணுகுமுறை குறித்த ஆலோசனை நடத்தினர். புதுவை வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் தேவஸ்தானத்தில் ஆடிப்பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை வீராம்பட்டினத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் கோவிலில் ஆடிப்பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு கோவிலில் அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம், அலங்கார ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. பின்னர் அனுஜ்ஞை, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி போன்ற பூஜைகள் நடந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் பூஜையுடன் கொடியேற்றப்பட்டது. கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மன் அருளை பெற்றனர். இதில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையில் 30 மீட்டர் உயரம் வரை அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டிக்கொள்ள அனுமதி வழங்கப்படும் என்று பொறியாளர்கள் சங்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை சிவில் என்ஜினியர்ஸ் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அண்ணாமலை ஓட்டலில் நடைபெற்றது. அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், புதுவையில் விளைநிலங்கள் கட்டிடங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன என்றும், வீடு கட்ட மனைகள் தேடினாலும் கிடைப்பதில்லை. எனவே தற்பொழுது அடுக்குமாடி குடியிருப்புகள் 20 மீட்டர் உயரத்தில் கட்டிக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. இனிமேல் 30 மீட்டர் உயரம் வரை அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்ட அனுமதி வழங்கப்படும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் சங்க தலைவராக தங்கமணிமாறன், செயலாளராக சிவகாந்தன், பொருளாளராக விஜயநாராயணன் மற்றும் பல புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதில் சொத்து அபிவிருத்தி சங்க தலைவர் வேணுகோபால், வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரை தொகுதி அரும்பார்த்தபுரம் கேட் கருமாதி கொட்டகைக்கு செல்லும் சாலைக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை நகராட்சி உள்ளாட்சித்துறை நிதியில் இருந்து 9 லட்சம் மதிப்பீட்டில் அரும்பார்த்தபுரம் கேட் கருமாதி கொட்டகைக்கு செல்லும் சாலைக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். இதனையடுத்து முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொன்விழா நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நடைபெறும் கலைவிழா மேடை அமைக்கும் பணியினை பார்வையிட்டார். அப்பொழுது உழவர்கரை நகராட்சி ஆணையர் அபேல் ரொசாரியோ, செயற்பொறியாளர் முருகசாமி, உதவி பொறியாளர் குணசேகரன், இளநிலை பொறியாளர் கருணாநிதி மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர் வேல்முருகன் உட்பட ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கத்தில் உள்ள சாவடிக்குளத்தில் நடைபெறும் பணியினை அமைச்சர் ராஜவேலு ஆய்வு செய்தார். புதுவை மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கிருமாம்பாக்கத்தில் உள்ள சாவடிக்குளம் 22 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரும் பணி, கரை மேம்படுத்தும் பணி ஆகிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு ராஜவேலு அங்கு வந்து குளம் தூர்வாரும் பணியினையும் கரை மேம்படுத்தும் பணியினையும் ஆய்வு செய்தார். அப்பொழுது பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரவீந்திரன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, அமைச்சரின் தனி அதிகாரி கனகராஜ் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். வாய்க்காலில் தவறி விழுந்து பலியானவரின் உடல் 3 தினங்கள் தேடுதல் வேட்டைக்கு பின் கவிக்குயில் நகர் வாய்க்காலில் கிடைத்தது. புதுவையில் சில தினங்களுக்கு முன் பெய்த கனமழையில் லாஸ்பேட்டை புதுப்பேட்டையில் உள்ள ஒரு வாய்க்காலில் குடிபோதையில் ஒருவர் தவறி விழுந்து இறந்தார். தகவல் கிடைத்து போலீசார், தீயணைப்பு படையினர் தேடியும் உடல் கிடைக்கவில்லை. எனவே நகராட்சி ஊழியர்கள் பொக்லைன் உதவியுடன் பிணத்தை தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று பெய்த மழையில் பிணம் அடித்துச் செல்லப்பட்டு கவிக்குயில் நகர் கழிவுநீர் வாய்க்காலில் மிதந்தது. பிணத்தை கைப்பற்றிய போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்தவர் திண்டிவனம் சாரம் ஓலக்குறை சேர்ந்த ஆறுமுகம் என்பதும், அவர் கொட்டுப்பாளையத்தில் உள்ள தனது அண்ணன் மகளை பார்க்க வந்தபொழுது குடிபோதையில் வாய்க்காலில் தவறி விழுந்து இறந்ததும் தெரியவந்தது. புதிய பென்ஷன் மசோதாவை திரும்பப் பெறக்கோரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் தலைமை தபால் நிலையம் எதிரே கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுவை தலைமை தபால் நிலையம் எதிரே மத்திய அரசின் புதிய பென்ஷன் மசோதாவை திரும்பப் பெறக்கோரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சம்மேளன தலைவர் ஆனந்தராசன் தலைமை தாங்கினர். கௌரவ தலைவர் பாலமோகனன், துணைத் தலைவர் அசோகன்,
துணை பொதுச் செயலாளர் கீதா மற்றும் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இதில் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு புதிய பென்ஷன் மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி கையெழுத்திட்டனர். புதுவை திருபுவனை தொகுதியில் 20,98,175 ரூபாய் செலவில் வாய்க்கால் அமைத்து கான்கிரீட் தளத்தால் மூடும் பணிக்கான பூமி பூஜையை பிப்டிக் சேர்மன் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதியில் அமைந்திருக்கும் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் இருந்து புற்பையாறு வரை செல்லும் சாலை ஓரத்தில் யூ வடிவ வாய்க்கால் அமைத்து கான்கிரீட் தளத்தால் மூடும் பணிக்கு 20,98,175 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் சேர்மனுமாகிய அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் ராமசாமி, உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, கிராம மக்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் ஆரியபாளையத்தில் காற்றுடன் பெய்த கனமழையில் விளம்பர தட்டிகள் உயர் மின் அழுத்த பாதை மின்கம்பிகள் மீது விழுந்ததால் அங்கு இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. புதுவையில் நேற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மேலும் பலத்த காற்று வீசியது. இதனால் சாலைகளில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர தட்டிகள் பல இடங்களில் கீழே விழுந்தன. அதேபோன்று வில்லியனூர் ஆரியபாளையத்தில் விளம்பரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த விளம்பர தட்டிகள் காற்றில் பெயர்ந்து உயர் அழுத்த மின்பாதை கம்பிகள் மேல் விழுந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியது. தொடர்ந்து மழை பெய்ததால் இரவில் மின்கம்பிகளை சீரமைக்க முடியவில்லை. எனவே இரவு முழுவதும் அப்பகுதி மக்கள் மின்சாரமின்றி சிரமப்பட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.